தனியாவும் அநேகருக்கு போன்ல பேசுறேன். எங்க அப்பா கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியாம போச்சு. சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் எதிர்பார்க்கல, திடீர்னு எதிர்பார்க்கல, கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு பார்த்தேன். ஆனா அவன் தோற்றுவான், நிறைய தோற்றுவான். பாடி பூராவே புண்ணு. அது எப்படி நான் எப்படி சகிச்சேன்னு எனக்கே தெரியல. ஒரு சின்ன ரத்தம் வந்தால் கூட மயக்கம் வந்துடும் எனக்கு. அந்த மாதிரி ஒரு பழக்கம் சின்ன வயசுல இருந்து எங்கன்னா ரத்தம் வந்தால் கூட மயக்கச்சு விழுந்துவேன். ஆனால் எங்கள் அம்மா பொண்ணு கிளீன் பண்ணும்போது எனக்கு ஒரு மயக்கமா இல்லை, தைரியம் இங்கேயும் தெரியல. ஒரு விரலை விட்டா உள்ள போவோம். முதல்ல ஃபைனல் கார்டில் கரெக்டாக வந்துச்சு. நாங்கள் இவ்வளோ ட்ரீட்மெண்ட், இவ்வளோ பவுடர், இவ்வளோ ஆயின்மெண்ட்டு கடைசியாக ஒரு இயற்கை ஒருத்தர் வந்து ஒரு பூ கொடுத்தாரு. அதையும் வச்சு கட்டினோம். அது கட்டும்போது கொஞ்சம் ஆற ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு ஆயில் வாங்கி கொடுத்தாரு. துன்சாமி கோயில் அங்கே போய்ட்டு அந்த ஆயில் வாங்கிட்டு வர சொன்னார். வாங்கிட்டு வந்து அது போட்ட உடனே புண்ணு ஆற ஆரம்பிச்சு. ஆனால் பாடி வந்து அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லை. அதனால அந்த புண்ணு ஆற ஆரம்பிச்சது. அதான் உடம்பு தாங்கலை, ஆசாரம் குறைய ஆரம்பிச்சு. கரெக்டாக அந்த வலி வேதனையில் நான் பிலோமினா சிஸ்டரோட காலை பார்க்கும்போது நான் 2-3 நாள் ஜெபம் பண்ணுவேன் அவங்களுக்காக. அப்போ அந்த காலை பார்த்துட்டு போனதுனால என்னால் தாங்கவே முடியல. சகோதரி இப்படிதான் தாங்குறாங்க தெரியல அப்படின்னு. அந்த வேதனை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போதான் நான் யோசனை பண்ணேன். அதை கிளீன் பண்ணும்போதோ அதெல்லாம் அந்த எல்லாம் ஊற்றி அதை கிளீன் பண்ணி பஞ்சு வச்சு அது பேண்டேஜ் போட்டு கட்டும் போதெல்லாம் வரும் ஒன்றும் தெரியல. நான் அந்த வலியை இப்போ நினைக்கும் போது தான் ரொம்ப கொடுமையான ஒரு வலியை அனுபவிச்சுட்டு சேர்த்தாங்க. என்னுடைய அண்ணி ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு பாவமும் செய்ய தம்பி, ஏன் இந்த தேவன் அனுபவத்தை அவனுக்கு விஷயம் ஏன் அனுபவித்தார் எங்க தெரியல நீ அப்படின்னு. அப்போ எப்படி ஏன் அப்படின்னு போது நான் சொன்னேன். அவங்களுக்கு 22 வருஷத்துக்கு நான் சொன்னேன், தேவன் குற்றங்களோடு குற்றமற்றவர்களாக விடாமல் மட்டால் தண்டித்து அல்லது அவருடைய பிதாக்கள் செய்த தவறு நிமித்தம் பிள்ளைகளை அவர் தண்டிப்பார். 1ஆம் தலைமுறை, 2ஆம் தலைமுறை, 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை வரை அவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு. நீ ஒருவார அதுவா கூட இருக்கலாம். பெற்றோர் செய்த தவிர பிள்ளைகள் இருக்கிற அவர் தீர்த்து கொள்வார். இல்ல வேத வசனத்தின்படி நீதிமான்களுக்கு பூமியில சரி கட்டப்படும். அவருடைய எல்லாம் இங்கே சரி கட்டினாலும் சரி கட்டாங்க அப்படின்னு. நான் ஏன் சாட்சியம் சொல்றேன்னா, இப்படி ஒரு வேதனையை அனுபவிச்சு அவங்க மதிப்பாங்க யாருமே எதிர்பார்க்கணும். கடைசியா கூட கூட 5 தண்ணி 1 தங்க எல்லாம் யாருமே கிட்ட வரல. அந்த நாட்டம் அந்த ரூம்லயே வர முடியாது. உள்ள போயிட்டு பார்த்துட்டு ஐயா கொஞ்சம் தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டு போயினாங்க. மற்ற யாருமே சொந்தக்காரங்க தம்பி சம்சாரம் இந்த பொண்ணுதான் வேணும் அப்படின்னு அடம்பிச்சு கட்டினாங்க. அவ கூட வந்து மூக்கு மூடிக்கிட்டு கட்சி போலி விஷயம் வெளியே வந்துட்டாங்க. பாருங்க, மனுஷன் வயசாயிடுச்சுன்னா ஓரங்க தருவாங்க. சாட்சியம் சொல்றேன்னா, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவர்கள் மாம்சத்தை ஒரு பெருசா நினைக்காமல் ஆவியானவர்களை மாத்திரம் நம்ம பெருசா நினைக்கணும். கர்த்தர் ஆவியானவர்கள் நமக்குள்ள இருந்தா மாம்சத்தினுடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும். அப்போ அந்த புண்ணுன்னு இதெல்லாம் வராது. எங்க அம்மா சாப்பிடலன்னு சொல்லி நான் கட்டுவேன், தலையில கட்டுவேன், கையை அப்படியே ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கணுங்க அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு அப்படியே ஓடுவேன் இட்லியெல்லாம். ஆனால் இப்ப நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த பராமரிச்சு வந்து ஒரு கை கால விழுந்து போச்சு, கண் பார்வை இல்லை. அந்த பலவீனத்தினால அவங்களால சாப்பிட முடியல. இப்போ யோசிக்கிறேன், இந்த கல்லறைக்கு போயிட்டு வரேன் நான். அதனால நீங்க மாம்சத்தை பெருசா நினைக்காதீங்க, ஆவியானவருக்குள்ள நடங்க. அப்போ இந்த புண்ணெல்லாம் வராது. ஏன்னா ஆவியில நடத்தப்படுவதற்கு ஒரு வேதனை வராதுதான் அனுபவத்தில் ஆவியானவர் எனக்கு உணர்த்த ஒரு விஷயம். ஆகவே அடுப்பாடுறது தாயார் வந்தாங்க, ஒரு பாடல் பாடினாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, பிரச்சனை வரும் 3 திசையில இருந்து பிரச்சனை வரும்னு பார்த்தேன். கொஞ்சம் சின்ன சிலசிலப்பு வந்து என்னை பார்த்தவங்களும் அப்படியே கலந்து போயிட்டாங்க. கூட இன்னும் என்னுடைய அக்கத்துல பக்கத்துல என்னுடைய பங்காளிக பக்கத்துல இருக்கிற நாடார்கள் சப்போர்ட் பண்ணார். நானும் எதுவுமே பேசல. ஏன்னா நான் செஞ்ச பணிவிட அப்படி மக்களுக்கு தான் தெரியும். என் அம்மா வந்து பார்த்தாங்க அந்த ரூம்ல எப்படின்னா நாட்டம் எப்படின்னு. அதனால ஏன் சாத்தியம் சொல்லனா, ஒரு பிரச்சனை இல்லாம நல்ல அடக்க ஆராய்ச்சி நல்லபடியாக அடக்கம் பண்ண உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவருக்கு கொடி நன்றி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
பேசலாம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். சாட்சியர்களால் அவருடைய நாமத்தை மேம்படுத்துகிறேன். பிப்ரவரி மாதம் எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்துச்சு. சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தலைவலி, கோல்டுலேருந்து தலை பயங்கரமாக வலிக்கும். எங்கள் சிஸ்டர் காஷ்டமா வந்து எல்லாம் போயிருந்தோம். அப்போ அங்கே ஆண்டவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி எண்ணெய் பூசி செடிக்கு சொல்லு அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்களால சொன்னேன், இந்த மாதிரி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுமா, அப்போ சரியாகும்னு தோணுது அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே வந்து ஆண்டவர் ரத்தம்னு சொல்லி எனக்கு தலையில் அதுக்கப்புறம் வயிற்றுலலாம் பூசி எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணாங்க. ஜெபிச்ச அன்றைக்கி நைட்டே நான் நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். தலைவலியும் எனக்கு சரியாயிடுச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. போன வாரம் ஊழியக்காரமாக சொன்னாங்க, மூப்பரையோடைய அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புதன்கிழமை இருக்கும் நான் ஜாம் பண்ணும்போது ஆண்டவரே அந்த அம்மா இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டப்பட்டாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் சும்மா சாதாரணமாக ஜாம் பண்ணிட்டு விட்டுட்டேன்னா, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக உட்காரத்துக்கு முன்னாடி அப்போ ஃபோனை பார்த்தோன்னா அதில் வந்து அவங்க இறந்துட்டாங்கன்னு போட்டிருந்தது. வந்து என்னை வந்து ஆண்டவர் வந்து உங்கள் தகப்பனுக்காக நீ அழுது ஜாம் பண்ண, ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என் கண்ணில் கண்ணீரே வரவே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு வந்து எங்கள் ஸ்கூலில் ஒரு மிஸ்ஸு அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ப்ரேயர் பண்ணிக்கோங்க நாங்கள், ஏன்னா கேன்சர் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்களுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அதோட எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கன்னு. இப்போ நேற்று கூட அவங்க மெசேஜ் முந்தான அனுப்பியிருந்தாங்க, டாக்டர் போய் பார்த்துட்டு எந்த இதுவும் இல்லை, டேப்லெட்லேயே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி நம்ம ஜபத்தை ஆண்டவர் கேட்குறாருன்னு அப்போ தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு அன்றைக்கி தான் கண்ணீர் விட்டாருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மூப்பர் அப்பா அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு அதுக்கப்புறம் ப்ரேயரில் போகும்போது அப்படி ஒரு அழுது எனக்கு. இல்லை ஆண்டவரே, நான் எனக்காக என் தகப்பனுக்காகலாம் அழ சொல்கிறீங்க, என் கண்ணில் கண்ணீரே வரமாட்டேன் தானே, நான் மற்றவங்களுக்காக ஜபிக்கும் போது என் கண்ணில் இருந்து கண்ணீரே வருது அப்படின்னு. நானும் எவ்வளோ பாரமாக அழுகணும்னு நினைச்சுக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு விடுதலை வேணும்னு, ஆனால் என் கண்ணில் கண்ணீர் வரவே மாட்டேங்குது. அப்புறம் கூட அந்த இவங்க சொன்னாங்க முதுகுலாம் புண்ணு ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாக்கெல்லாம் கூட இருந்துச்சு, ஆனால் எனக்கு தெரியவே தெரியாது. எங்கள் அம்மா இறந்த பிறகு என் ஃப்ரெண்டு தான் எனக்கே சொன்னேன். நான் திரும்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்கள் அம்மா பார்க்க போவேன். வெள்ளிக்கிழமை தான் எங்கள் அம்மாவும் இருந்தாங்க. எனக்கு அதுவும் ஞாபகம் வந்துச்சு. உடனே புதன்கிழமை நான் போயிருக்கப்போ எங்கள் அம்மா என்னை தூக்குன்னு சொல்கிறாங்க. அதனால எனக்கு தூக்க முடியல. ஆனால் நிஜமாவே நான் எனக்கு தூக்கிருந்தேன்னா அந்த முதுகில் அந்த பெட்ஷீட் வீட்டில் கண்டிப்பாக சண்டை வந்துருக்கோம். நான் ஆண்டவர் என்ன சொன்னது வந்து, நீ ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது, நீ போய் சுரத்திர வழிகள் சொல்லிட்டு வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போகும்போதுல நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னை எடுத்துக்க சொல்ல ஆண்டவர்கிட்ட, எனக்கு எடுத்து சொல்ல, அந்த வீட்டுக்குள்ள எனக்கு இருக்கவே பிடிக்கலனாங்க. புதன் எப்பயும் என்னை பார்ப்பாங்க, வா நல்லா இருக்கியான்னு கேட்பாங்க. புதன்கிழமை வந்து என் மதத்தையே பார்க்கவே இல்லை, அப்படியே செவத்தை தான் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா நான் நினைக்கலாம்னா நான் அங்கே ப்ரேயர் பண்ணி அதுதான் எடுத்துக்காங்க. அந்த விட இதுக்கு மேலே அவங்க கஷ்டப்பட வேண்டான்னு. அந்த புடுலாம் வச்சிருச்சுன்னா எவ்வளோ ஸ்மெல் வரும், எப்படி இருக்க முடியாது, நாங்களாம் அனுபவிச்சிருப்பேன். பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த விஷயத்துல. நான் கண்ணார பார்த்துருக்கோம். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எப்படி வந்து மும்பையால தாங்கி எப்படி கிளீன் பண்ணாங்கன்னு நினைக்கும் போது நிஜமாவே எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அந்த பல்லவத்துக்கு எடுத்ததுக்காக அந்த கஷ்டம் அனுபவிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் காலம் எவ்வளோ கஷ்டப்பட்டா நாங்கள் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கோம். அந்த ஸ்மெல்லாம் நிஜமாவே தாங்க முடியாது. அவர் எப்படி தான் இருந்து கிளீன் பண்ணது தெரியல. அந்த பலனை கொடுத்திருக்காரு. அதுக்காக தேவனுக்கு கூட கொடி சோதரம். இந்த சாட்சியில் தேவன் தான் மகிமைப்படுவாராமா. கரங்களை நல்லா தட்டுவோம். சாட்சி இருக்குங்களா? நல்லவர். அல்லேலூயா. பேசுகிறார் அடியாலை கூட சாட்சி அளித்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கிறேன். கர்த்தர் நாமம் மேம்படட்டும். அந்த சபையில வந்து என்னுடைய அத்தை பையன் ஜெய்கணேஷ் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கே தெரியாது. ஏன்னா அவர் இன்னும் சகோதரிகளை அவர் மன்னிக்கல. எல்லோரும் பகுதியில் இருக்கிற அந்த பையன் நிறைய பாட்டு போடுவான், ஹேண்ட்ஸ் எல்லாம் போட்டு. எப்பவுமே அவன் பேசும்போது ஹேண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஹேண்ட்ஸோ ஏதோ எப்பவுமே பயங்கரமான குடி எல்லா கெட்ட பழக்கமும் அவனுக்கு இருக்கு. ஒரு நாள் அவங்களுடைய சகோதரியோட ஆலயத்துல, அப்பாவுக்கு தெரியாது, சகோதரியோட ஓடி வந்தான். வந்துட்டு இது மாதிரி டாக்டர்ஸ் கேன்சர்னு சொல்லிட்டாங்க, கேன்சர் வந்துச்சு
உங்ககிட்ட ஜெபம் பண்ண சரியாயிடும்க்கா, அவர்தான் ஓடியது அழுதான். ஆனா ஆண்டவர் தான்ப்பா சரி பண்ணோம். இல்ல எங்க அப்பாவுக்கு நான் பார்த்திருக்கேன், நிறைய கிளியர் ஆயிருக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்க எனக்கு 2 குழந்தைங்க வேற இருக்குது, சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுட்டு இருக்கிறேன். எங்க அப்பாவுக்கு தெரியாது, இப்பதான் பாக்குறாரு. ஜெயகணேஷ் அவன் பேர். பயங்கரமா அதோட பரவிச்சுன்னு சொல்லிட்டாங்க, அது கட் பண்ணாலும் பரவிடும்ப்பா அப்படின்னு. அப்புறம் சாந்தி ஹாஸ்பிட்டல்ல போகும்போது கீமோதெரப்பிலாம் கொடுப்பாங்க இல்லையா, அது கொடுத்தோடனே முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து அழுதான். சின்ன வயசு, எப்படி பிரகாஷம் ஒரே வயசு. ரொம்ப அழுது வேதனைப்பட்டான். வெள்ளிக்கிழமை பிரேயர் முடிச்சாலும் ஒரு மனைவியை கூட்டிட்டு ஒரு நாள் வந்தாங்க. அந்த அப்பா ஆண்டவர் பேச தட்டு வச்சாரு. ஆனா சொன்னாரு ஆண்டவர், இது வணங்கா கழுத்து, உன் தகப்பனுடைய வீட்டாளர்கள் எல்லாமே வணங்கா கழுத்து உள்ளவர்கள், எனக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் அப்பாவுக்கு தெரியாத ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு ஜாம். எனக்கு ஆத்மா முக்கியம். அவர் கோபமா இருக்காரோ அவர் சகோதரி பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு ஆத்மா முக்கியம். என் மேல விழுந்த கடமை இது. இங்க நிக்கிறவனுக்கு தான் தெரியும், அது தாயா தகப்பனா அத்தையா மாமாவா இல்ல. என்னை வெட்டி போட்டா கூட அவங்களுக்கு ஜெபிக்கணும். அதுக்குதான் என்னைய அழைச்சிருக்கிறார். அந்த குடும்பத்துல இருந்து வேறு பிரிச்சு எடுத்திருக்காரு. வீட்டுக்கு போனேன், ஆண்டவர் ரத்தத்தை எடுத்துட்டு போனேன். போயிட்டு ஜெபம் பண்ணி கையை வச்சு ஜெபம் பண்ணி உள்ள வாய் உள்ளெல்லாம் பூசிட்டு ஜெபிச்சுட்டு ஆண்டவர் குணமாக்குவார், நீ வந்து சாட்சி கொடுங்க. அப்புறம் கர்த்தர் பேசினார், அந்த வீட்டை கட்டி எழுப்புவேன். சின்ன குடம் தான் வந்து இடம் காலி இடம் நிறைய இருக்கு, சின்ன வீடு. ஜெபம் பண்ணிட்டு வர வழியெல்லாம் எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. ஆண்டவரே வீடு கட்டுறேன்னு சொல்லிக்கிறீங்களே, அவன் ஜீவனே போயிடும், ஏதாவது வார்த்தையில கொண்டு கொடுக்குறீங்க, இது பயமா இருக்குது ஆண்டவரே, புறச்சாதி வேறு, இது நடக்கலன்னா ரொம்ப கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து அதுல இருந்தே மனசு ஒரு வேதனை. தத்தோட வார்த்தை கொடுக்க பயந்துட்டு தான் கொடுப்பேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க, கண்ண முடியும் நான் பேசுவோம், அதோட வார்த்தை இல்ல. சில காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துவார், சிலர் எனக்கே தெரியாது என்னன்னு. ஆனா அவனுக்கு ஜெர்மனி வந்து மனசுல நேற்று